கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை குறித்து தியானிக்க போகிறோம். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆவியில் ஏவப்பட்டு இவங்கள தான் நீங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பாப்போம். எஸ்தர். நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ரெண்டே பேர் வேதத்தில் யார்? எஸ்தரும் ரூத்தும். மற்றவங்க யாரும் நமக்கு தெரியாது. நமக்கு இன்றைக்கி ஒருத்தவங்களை குறித்து தியானிக்க போகிறோம். அவங்க தான் அபிகாயில். என்ன யார்? அபிகாயில். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அபிகாயில்னா யார் வேதத்தில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களாம்மா? அபிகாயில்னா யாருன்னு? ஓகே, இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்வோம் அபிகாயில் யார் அப்படி என்பதை. வாசிப்போம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம், அதன் 2வது வசனம் தொடங்கி 3வது வசனம் வரையில் வாசிப்போம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனம் தொடங்கி 3வது வசனம் வரை. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் இருங்கம்மா. சொந்த வேலை. அப்போ அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் யாரு? பிஸ்னஸ் மேன். வாசிங்கம்மா. தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தார். அவருடைய வேலையை கர்மேல் என்கிற ஊரில் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வேலை செய்து கொண்டிருந்தாரு. 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும். அந்த மனுஷன் இப்ப யாரு? அவர் பேர் என்னது? நாபால் என்றும். அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனும் துராக்கிரதனுமாய் இருந்தான். நீங்க படிக்கிறதுல எனக்கு விட்டு போச்சு, போங்க படிங்க இன்னொரு தடவை. அந்த புருஷன் முரடனும் துராக்கிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஆமென். இப்ப கர்மேல்ல ஒரு மனுஷன் படிச்சு முடிச்சோன்னே என்ன பாருங்க, படிச்சு முடிச்சோன்னே வேதத்தை பார்க்க கூடாது. என்ன பாருங்க, கர்மேல்ல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய பெயர் என்னது? நாபால். அந்த மனுஷனுக்கு ஒரு மனைவி இருந்தாலாம். அந்த மனைவி பெயர் என்ன? அபிகாயில். இப்ப அந்த அபிகாயில் எப்படிப்பட்டவளாம்? புத்தி உள்ளவளோ, மகா புத்திசாலியோ. பத்தியா இந்த பெண்கள் பத்தியா? மகாக்கு எங்கே போடணும்? மகா புத்திசாலியை விட்டுட்டு மகா ரூபவதிக்கு போயாச்சு. எல்லாமே அதை தானே தேடுவோம், அழகு தானே தேடுவோம். ஆனால் இந்த அபிகாயிலுக்கு இருக்கிற அழகு என்னது? மகா எவ்வளோ பெருசு எதில் இருக்குது? அவளுடைய புத்திசாலி தனத்தில் இருக்குது. இன்னொரு அவருடைய காரியம் என்னது? அவரை குறித்து சொன்ன காரியம் என்னது? ரூபவதி. இந்த அபிகாயில் 2 காரியத்தில் பேர் பெற்றவங்க. சொல்லுங்க, மகா புத்திசாலி. 2வது ரூபவதி. இவருடைய கணவர் இருக்கார்ல, அப்படியே ஆப்போசிட். அவர் எப்படிப்பட்டவரா? முதல் முரடன், 2வது. இப்ப இத சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் இந்த வார்த்தையை. துராக்கிரதனுமாய் இருந்தான். சொல்லுங்க பாப்போம்.
திராகிரதமாயிருந்தான். திராகிரதம்னா சரியான கெட்ட சிந்தை உள்ளவன், கெட்ட ஈவல் தாட்ஸ் எல்லாத்துலேயுமே என்னது பயங்கரமாக கெட்ட காரியங்களை யோசிக்கிறது, தனக்கு நான் வாழ்ந்தா சரி அப்படின்னு இருக்கிறவர். ஓகேவா? இந்த முரடன்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தடித்தனமான ஒரு மனுஷன். இந்த நாபால் யார்? தடித்தனமான, ஹார்ஷாக எல்லாத்தையும் ஹேண்டல் பண்ணுவான். அப்போ இந்த ஈவல் இன் இஸ் டூயிங்ஸ் அப்படின்னா அதனுடைய வேர் அப்படி என்று சொல்ல பார்த்தா, சரி இதை கடைசியாக நான் சொல்கிறேன், அப்போ தான் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும், ஏன் இந்த நாபால் இப்படி பட்டவனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது, நாபால் அப்படி என்று சொல்கிறதுக்கு ஹிப்ரு மொழியில் அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபூலா. யார் அவர்? ஃபூல்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? முட்டாள், முட்டாளாக இருப்பாங்க, ஃபூலிஷ்டாக எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் அபிகாயிலுக்கு ஹிப்ரு மொழியில் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. அவங்க பேருக்கு மீனிங் என்னன்னா, என் தந்தையின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னது? அபிகாயில் என்று சொல்லப்பட்டால் என் தந்தையோடைய மகிழ்ச்சி. அவளை பார்க்கும்போது அப்போ அவங்க பெற்ற தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவங்க பிறப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால தான் அவங்க தகப்பன் என்ன பேர் வச்சாருக்கா அவங்களுக்கு? அபிகாயில், என் தந்தையின் மகிழ்ச்சி. அந்த தகப்பன் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் அந்த பேர் சூட்டப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்ல. எப்போதுமே ஒரு பிள்ளை பிறந்தோடனே அந்த பிள்ளை எந்த அனுபவத்தில் பிறக்கப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? கஷ்டப்பட்டால் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க, வேதத்தில் இருக்குது. ஆனால் இவங்க பிறக்கும்போது கண்டிப்பாக அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டிருக்கோம். அதனால தான் அந்த தகப்பன் எப்படி பேர் வச்சிருக்கிறாரு? என் தந்தையின் மகிழ்ச்சி என்ற ஒரு மீனிங்கில் அபிகாயில் என்று பேர் சுட்டப்பட்டிருக்குது. இப்போ இந்த அபிகாயில் நாபால், அபிகாயில் நாபால் இவங்க ஒரு காரியத்து நிமித்தம் யாரை சந்திக்கிறாங்க? தாவீது ராஜாவை. யார்? தாவீது ராஜா சவுலோட யுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு வனாந்தரத்தில் ஒரு இடத்துல போய் குடியிருக்கும் போது, அந்த நாட்களில் இந்த நாபாலுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்களே. இவர் யார்? தொழில்துறை வச்சிருக்கிறவர். என்னது? தொழில்துறை, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவர். 3000 மிருகங்கள் வச்சிருக்கிறாருன்னா அப்போ பெரிய தொழில்துறை அதிகாரியாக தான் இருந்திருப்பார். அப்போ இவங்களுடைய ஆட்கள் நல்ல ஒரு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறேன், இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்குங்க. அப்போ நாபாலுடைய வேலைக்காரர்கள் தாவீது இருக்கிற இடத்துல போய் வேலை செய்யும்போது, இந்த தாவீது அவர் அந்த நாபாலுடைய வேலையாட்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து, சலுகையை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து இப்படி வச்சுருந்தார். யார்? நாபாலுடைய வேலையாட்கள் தாவீதுக்கிட்ட போய் அவருடைய இடத்துல இருக்கும்போது யார் பாதுகாப்பு கொடுத்தா? நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கு தாவீது பாதுகாப்பு கொடுத்தாரு. இப்போ தாவீது இப்போ என்ன செய்கிறாரு? நாபால் கர்மேலில் இருக்கிறாரு சொன்னோன்னே தாவீது அவருடைய வேலையாட்களை யாருக்கிட்ட அனுப்புகிறாரு? நாபால் கிட்ட அனுப்புகிறார். விளங்குதா? நான் சொல்கிறது விளங்குதா? நாபால், கர்மேல்னா என்ன? ஒரு இடம். நாபால் யாரு? யாருடைய கணவர் நாபால்? அபிகாயிலோட கணவர். அபிகாயில் யாரு? தாவீதுடைய மனைவியா? நாபாலுடைய மனைவி. இப்போ தாவீது யாருங்க? ராஜா. தாவீது ராஜா. இவர் சவுலோட பிரச்சனை பண்ணி அங்கே யுத்தம் நடந்து முடிஞ்சு ஒரு வனாந்தரத்தில் அங்கே இருக்கும்போது இவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? நாபால் எங்கே இருக்கிறாரா? கர்மேல் இடத்துல இருக்கிறதுனால இப்போ தாவீதுடைய வேலையாட்களை அனுப்புகிறாரு. வாசிப்போம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். தாவீது 10 வாலிபரை அழைத்து, 10 வாலிபர் யாரு? தாவீது கிட்ட இருக்கிற வாலிபமா, நான் பேசும்போது படிக்காதீங்க. இந்த தாவீது என்ன செய்கிறாரு? அவர்கிட்ட இருக்கிற 10 வாலிபரையும் கூப்பிட்டு வாசிங்க. நீங்கள் கர்மேலுக்கு போய், கர்மேல் இடத்துக்கு போங்க. நாபால் இடத்தில் சென்று அங்க நாபால் இருப்பான். என் பெயரை சொல்லி பாருங்க, அவருக்கு எவ்வளோ ஒரு உத்தரவாதம் இருக்கு பாருங்க. என் பேரை சொல்லு, நாபாலுக்கு தெரியுன்றாரு. அவன் சுக செய்தியை விசாரித்து, அவன் சுக செய்தியை, இப்ப தாவீது என்ன சொல்றாரு? அவன் சுக செய்தியை விசாரித்துட்டு அவனை நோக்கி,
நீர் வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உங்களுக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உங்க வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. இப்ப தாவீது என்ன செய்யறாரு? ஜனங்களை, தன்னிடம் இருக்கிற பாருங்க, வேதத்தை வாசிச்சு முடிஞ்சோடனே என்ன பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை பாருங்க, அப்பதான் சத்தியம் உள்ள போகும். ஆமேன். இப்ப தாவீது தன்னிடத்தில் இருக்கிற 10 வாலிபனை கூப்பிட்டு நாமால் எடுத்துக்கிட்ட போக சொல்றாரு. என்னத்துக்கு? அவனை போய் வாழ்த்தி சமாதானமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு அனுப்புறாரு. 7வது வசனம் வாசிங்க. இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கார்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தலைங்க. பாருங்க, இப்ப தாவீதோட வாலிபர்கள் போய் நாபால்கிட்ட சொல்றாங்க, உங்க மயிர் கத்திரிக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எங்களோடு இருந்த நாட்களில் அவங்கள நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படுத்தலை. அவர்களுடைய பொருள் ஒன்றும், அவங்களுடைய ஒரு பொருளும் காணாமல் போனது கூட இல்லை. அவங்க எங்கள் இடத்துக்கு வந்தப்ப அவங்க வருத்தப்பட்டதும் இல்லை எங்கள் நிமித்தம். அவங்களுடைய ஒரு பொருளும் காணாம போச்சுன்னு சொன்னதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும். அவர் என்ன சொல்றாங்க? தாவீதுடைய வாலிபர்கள், உங்க வேலைக்காரரே கேளுங்க நாபால் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உமக்கு சொல்வார்கள், அவங்களே உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க, நாங்க எப்படி அவங்கள பார்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி. ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இப்ப இதெல்லாம் என்ன சொல்றாரு தாவீது? நாபால் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி. இப்ப 10வது வசனம் வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, இப்ப நாபாலுடைய வாலிபர்கள் தாவீதுடைய வாலிபர்கள் நாபால் இடத்துல சொன்ன பிறகு இப்ப நாபால் பிரதியுத்தரம் கொடுக்கிறாரு. என்னது? மறுமொழி கொடுக்கிறாரு, அன்சர் கொடுக்கிறாரு. என்ன அன்சர் கொடுக்கிறாரு? தாவீது என்பவன் யார்? பாரு, தாவீது யாரு? இப்ப தாவீது என்னன்னு சொன்னாரு? அப்போ அடுக்கடுக்காக சொல்கிறாரு, உன் வேலைக்காரன் என் இடத்துல வந்தபோது அவனுக்கு ஒரு தீமையும் நடக்கலை, அவன் சஞ்சலப்படலை, அவன் பொருள் காணா போணுச்சுன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்லி உன் வேலைக்காரனை கேட்டுப்பாரு, அவனே சாட்சி கொடுப்பான் தாவீதை பற்றின்னு சொல்லியும். அப்போ நாபால் பிரதியுத்தரம் சொல்கிறாரு, தாவீது யார்? இப்போ ஈசாயின் குமாரன் யார்? தாவீது யாருன்னே தெரியாது. இப்போ அவங்க அப்பா பேர் சொன்னால் மட்டும் எனக்கு தெரியுமா, அவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வித்தையும் எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு ஒப்பு கொடுப்பேனோ என்றான். போதுமா? இப்ப தய கேட்டாரு. இப்ப தாவீது என்ன செய்யறாரு? உன் கண்கள் இருந்து எனக்கு கொஞ்சம் தய வேணும், ஏன்னா உன் ஜனம் என்கிட்ட வரும்போது என்கிட்ட தயவு இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு நாங்கள் மதிலாக இருந்தோன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 16வது வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவரிடத்தில் இருந்த நாட்களெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்களாம். எப்படி இருந்தாங்களா? தாவீதுடைய ஆட்களும் நாபாலுடைய ஆட்களுக்கு எங்களை சுற்றிலும் இரவும் பகலும் அவங்க மதிலா இருந்தாங்க. மதில்னா என்னது? ஒரு பெரிய ஒரு மதில்னா என்ன சொல்லுவாங்க? வால், ஒரு இப்படி கட்டப்பட்டு இருக்குது. இதை தாண்டி யாரும் நம்மளை அடிக்க முடியாது, நம்மளை சீண்ட முடியாது. அப்படி இருந்தாங்களா இவங்க? அப்படி இருக்கும்போது நாபால் என்ன செய்கிறாரு? என் கண்களில் உனக்கு தயை கிடைக்காது. அதான் அவருடைய பேர் சொல்லுதில்ல, அவர் யாரா? முரடனும்
துராக்கிரதனுமாய் இருந்தானா. துராக்கிரதன்னா என்னது? ஈவல் திங்ஸ், ஈவல் டூவிங்ஸ். ஈவல்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? தீமையான காரியங்களை யோசிக்கிறவர் செய்கிறவர். என்னது? தீமையான காரியங்களை யோசிக்கிறவர் செய்கிறவர். அப்போ நன்மை அவருக்கு கிடைச்சோ. இந்த நாபால் என்ன செய்கிறாரு? என் கண்ணில் ஒன்றும் உனக்கு கிருபை கிடைக்காது, தயவு செஞ்சு நீ போ அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தான் இந்த அபிகாயில் என்ன செய்கிறாங்க? அபிகாயில்கிட்ட நாபாலுடைய வேலைக்காரன் போய் சொல்கிறாங்க, அபிகாயில் உன் கணவர் தாவீதை இப்படி பேசிட்டாரு. தாவீது யார்? ஒரு ராஜா. இவர் யார்? ஒரு தொழில்துறை வச்சிருக்கிறவர் தான். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு விரோதமாக பேசுறதுனால இப்போ தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? ஏய், நான் உனக்கு நல்லது தானேடா செஞ்சேன், அப்போ நான் உன்கிட்ட மறுபடியும் வரும்போது நீ எனக்கு நன்மை செய்யணுமா இல்லையா? உனக்கு ஏன் நான் செய்த நன்மை மறந்து போகுதுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? ஆட்களை கட்டுறாரு. உடனே இந்த அபிகாயில் என்ன செய்கிறாங்க? எங்கடா என் கணவர் வந்து கணவரை அடிச்சு கிடிச்சு ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் பண்ணினார்னா. இப்போ இந்த நாபால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க, 2வது வசனம் வாசிங்கம்மா. இல்லை, 3வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகால் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். 36வது வசனம் வாசிங்க. அவர் எப்படி இருப்பாராம் தெரியுமா? எப்போதுமே அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது ராஜாவா இருந்ததுக்கு ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் இருந்தான், வெறித்தும் இருந்தான். யாரு வெறித்திருப்பா தெரியுமா? நல்லா குடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் எப்படி இருப்பாங்களா? வெறித்து போயிருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாதான். அப்போ இவர் யார்? நாபால் ஒரு குடிகாரர், குடிச்சிட்டு அவருடைய விருப்பம் பிரகாரம் இருக்கிறவர், தொழில்துறையே இருந்தால். இப்போ பார்த்துருக்குறீங்களா? நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் காலையிலேருந்து 8லேருந்து 5 வரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த 5 மணிக்கு மேலே யாராக இருப்பாங்க? எல்லோரும் எங்கே இருப்பாங்க? பாரில் இருப்பாங்க, பப்பில் இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றமே மாறி போயிடும். அப்படி இது வட்டவர் தான் நம்ம நாபால் ஐயா. காலையெல்லாம் யார்? அவர் பிஸ்னஸ்மேன். நைட் ஆனால் எங்கே இருப்பார்? பப்பில் இருப்பார், குடியில் இருப்பார், வெறித்து போயிருப்பார், மயங்கி மசக்கமாக இருப்பார். அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கணவருக்கு தான் இந்த அபிகாயில் என்ன செய்கிறாங்க? போச்சு. தாவீது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தாவீது ராஜாவுடைய கோபத்தை நான் அடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பயங்கரமாக காரியங்கள்லாம் செய்கிறாங்க. 26வது வசனத்தை வாசிங்கம்மா. 26வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்தும் வரவும். இங்கே சொல்கிறாங்க, அபிகாயில் போய் தாவீதை பார்க்குறாங்க. தாவீதை பார்க்குறதுக்கு முன்னாடி அபிகாயில் என்னென்ன தெரியுமா எடுத்துகிட்டு போகிறாங்க? அத்திப்பழ அடைகளை செஞ்சு, அபிகாயில் தீவிரமாக அப்பங்களை, 2 துருத்தி திராட்சை ரசத்தை, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளை, 5 படி வறுத்த பயிற்சை, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலை, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஒரு மனுஷன் இப்போ கோபமாயிட்டான். இப்போ அபிகாயிலுடைய கணவர் யார்? ஒரு தொழில்துறை பிஸ்னஸ்மேன், நல்ல பண வசதி உள்ளவர். இப்போ இவங்க நினச்சிருக்கலாம் தானே, இவங்க எப்படியும் இவர்கிட்டயும் ஆள் இருக்குது தானே, நம்ம கணவர்கிட்டையும் ஆள் இருக்குது தானே, பேச்சு தீர்த்தி ஏதாச்சும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. ஆனால் தன் கணவனை காப்பாற்ற என்ன செய்கிறாரு? எல்லா பலகாரம், எல்லா திராட்சை ரசம் எல்லாத்தையும் செஞ்சு கணவனை அவர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஓடி போய் என்ன செய்கிறாங்க? இப்போ இந்த 26வது வசனத்தை படிங்கம்மா. இப்போதும் என் ஆண்டவனே, இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாவை போல ஆக கடவார்கள். இப்போ போய் என்ன செய்கிறாங்க? நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் கையினால் ரத்தம் சிந்தாதீங்க, ஆண்டவர் அதை பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? தாவீதுடைய இருதயத்தை
குளிர பண்ணுறாங்க. குளிர பண்ணின பிறகு அபிகாயிலுடைய அவங்க எதனால இதை சீக்கிரமாக போய் செஞ்சாங்க தெரியுமா? தாவீது வந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு இரத்த பலி நடக்கும். அவர் போகிற இடம்லாம் ஜெயமா, யுத்தத்தில் அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாராம். அவர் தோக்கலையாம். அப்போ போகிற இடம்லாம் கண்டிப்பாக நாவால் இடத்துல வந்திருந்தார்னா கண்டிப்பாக ஜெயம் யார் பக்கத்து இருந்திருக்கோம்? தாவீது பக்கத்து தான் இருந்திருக்கோம். தன் கணவனை இந்த அபிகாயில் என்ன செஞ்சுருப்பாங்க? இழந்திருப்பாங்க. இவங்க ஓட்டமாக ஓடி தாவீதை ஸ்டாப் பண்ண பிறகு ஏன் இந்த சிந்தை வந்துச்சுன்னா, அங்கே 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அபிகாயில் ஒரு மகா அப்போ இவங்க மகா புத்திசாலி என்பதனால எப்படி இவங்களுக்கு இந்த புத்திசாலித்தனம் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணும்போது தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டினார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1-2. ஏன் ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி புத்திசாலியாக மாறுகிறான் என்பதற்கு ஒரு காரணம் இல்லை, இதுதான் காரணம். ஆமென். வாசிப்போமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1-2 வசனம். ஏன் இந்த அபிகாயில் மகா புத்திசாலியா இருந்தாங்க? பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதனையை கேட்டு, இப்ப நம்ம யாருடைய போதனையை கேட்கணுமா? தகப்பன் போதனையை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நட்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். இப்ப இந்த அபிகாயில் என்ன செஞ்சாங்க? தன் தகப்பன் போதகத்தை கேட்டது நிமித்தம் அவங்க எதை அடைந்து கொண்டாங்க? புத்தியை அடைந்து கொண்டாங்க. இவங்க பேர் சொன்னா இல்லையா? இந்த பேருக்கு ஹிப்ரூல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப அந்த என்ன அர்த்தம் சொல்லுங்க? என் தந்தையின். அப்ப தன் தந்தையை எப்படி மகிழ்ச்சி படுத்த முடியும் ஒரு பிள்ளை? அதை வாசிங்கம்மா. பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை ஒரு பிள்ளை கேட்கும் அப்படின்னு சொன்னா புத்தியை அடையும்படி அந்த பிள்ளைக்கு என்ன வருமா? புத்தி வந்துரும். நான் உங்களுக்கு நட்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். இந்த போதகத்தை கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாசிப்போமா? நீதிமொழிகள். இந்த போதகத்தை மறந்தா, இந்த தகப்பன் சொல்லுகிற போதகத்தை மறந்தா, இப்ப நமக்கு தகப்பன் யாரா இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனா, அவர் தானே நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. அப்ப அவர் நமக்கு போதகத்தை எங்க வச்சிருக்கிறாரு? வேதத்தில் வச்சிருக்கிறாரு. உங்க நடத்திப்புக்காரர், உங்க ஊழியக்காரருடைய நாவலை வச்சிருக்கிறாரு. இது எல்லாம் நமக்கு என்னது? தகப்பனுடைய போதகம். இந்த போதகத்தை நம்ம மறந்து போனா நமக்கு என்ன நேரிடும்? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 12வது வசனம். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஒரு தகப்பனுடைய போதகத்தை நம்ம வெறுத்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன நிகழும்? கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஒரு தகப்ப கடிந்து கொள்ளும் போது அது எப்படியா நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? அது நமக்கு புத்திமதி, அது நம்முடைய தலைக்கு அபிஷேகமா. நீதிமான் நம்முடைய தலையை கொட்டுவது அது எதாவா மாறுது? நம்முடைய தலைக்கு அபிஷேகமாக மாறுது. அப்போ நம்முடைய தகப்பன் நமக்கு கடிந்து கொள்ளும் போது அது நமக்கு எப்படியாய் மாறுது? அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? புத்தியை கொடுக்கும். வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முள்ளானானே. எல்லா தீமைக்கும் என்னவா மாறிடுவோம்? நம்ம போதகத்தை கேட்கலனா முள்ளா மாறிடுவோம். எல்லாத்துக்குமே குத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போகிற இடத்துல அங்கே புத்திசாலித்தனம் இருந்துருச்சுன்னா அவ்வளோ பெரிய மரணம், அவ்வளோ பெரிய சண்டையே இந்த அபிகாயில் என்ன செஞ்சாங்க? அப்படியே ஸ்டாப் பண்ணி, ராஜா
நீ வராதப்பா, என் கணவர் உயிராக தப்பிச்சு இருக்கட்டும், தயவு செஞ்சு அவருக்கு வழியாக நான் ஏதாச்சும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு அவருடைய கோபத்தை தணிக்க போனாங்க. ஆனால் இந்த புத்திமதியை கேட்கலன்னா நம்ம போகிற இடம் எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிற இடமெல்லாம் முள்ளாக தான் மாறும். நம்ம மற்றவங்களுக்கு முள்ளாய் மாறிடுவோம். எப்படி ஆயிடுவோம்? மற்றவர்களுக்கு நம்ம முள்ளாய் மாறும். இப்போ ஒரு 10 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போய் நீங்கள் நிற்கும் போது குத்தும், எதையாச்சும் குத்தும். எப்படின்னா நம்மளுடைய சுபாவம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வைகள் மற்றவங்களை என்ன செய்யும்? குத்தும். ஆமென். வாசிப்போம். இந்த தகப்பன் போதகத்தை மறந்தால் நம்ம மற்றவர்களுக்கு முள்ளாய் மாறுவோம். இந்த புத்தியை நம்ம எப்படி அடைய வேண்டும்? ஆமென். சரி, புத்தியை எப்படி அடைந்து கொள்ளலாம்? சீக்கிரமாக எனக்கு இன்னைக்கு நைட்டே இந்த புத்தி கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சா எப்படி பார்த்தா, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு. ஞானத்தை எப்படி கூப்பிடணுமா? வா என்று கூப்பிட்டு. எவ்வளோ சத்தம் போடுறோம், வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஞானத்தை எப்படி கூப்பிடணுமா? வா என்று வா என்று கூப்பிட்டு. புத்தியை சத்தமிட்டு அழைத்து. புத்தியை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு அழைத்து. அதை வெள்ளியை போல். அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்ளணுமா? வெள்ளியை போல் நாடி. வெள்ளியை போல அதை நாடி. புதைகளை போல தேடுகிறது போல தேடுவாயாகில். பாருங்க, வெள்ளி எங்கே கிடைக்கும்? வெள்ளியை நீங்கள் எங்கே தேட முடியும்? கடையிலையா? சீடல்ல. வெள்ளியை நம்ம எங்கே தேடுவோம்? கடலில் எதை கண்டுபிடிப்போம்? முத்தை கண்டுபிடிப்போம். வெள்ளி எங்கே கண்டுபிடிப்போம்? குகைக்குள்ளே தான் வெள்ளியை கண்டுபிடிப்போமா? எங்கே? குகைக்குள்ளே போய் வெள்ளியை தேடுவாங்களாம். அது ரொம்ப சும்மா உள்ளே பூந்தோடனே போய் வெள்ளி கிடச்சிருன்னு போய் எடுத்துட முடியுமா? அங்கே பயங்கரமான மிருகங்கள் இருக்குமா? என்ன இருக்குமா? அந்த மிருகங்களை தாண்டி, அந்த பயங்கரங்களை தாண்டி, அந்த இருட்டை தாண்டி அந்த வெள்ளியை போய் நம்ம எடுக்கணுமா? சில நேரம் அதனால தான் வெள்ளியெல்லாம் அவ்வளோ உண்மையான வெள்ளி சும்மா இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்களே, வெள்ளி பாத்திரம், வெள்ளி கொலுசு, வெள்ளி வளையல்ன்றாங்களே, அதெல்லாம் இல்லை, விலையே இல்லை. நிஜமாலுமே வெள்ளி விலை உயர்ந்தது தான். அப்போ அதை போய் தேடி எடுக்கும்போது காட்டு மிருகங்கள் வரும். குகையில் என்ன இருக்கும்? எந்த மிருகம் இருக்கும்? பூனை இருக்குமா? நரி இருக்கும், கரடி இருக்கும், பயங்கரமான மிருகங்கள், நம்ம பார்க்காத மிருகங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அது புல்லை போய் தேடி எடுக்கும்போது வெள்ளியை கண்டுபிடிச்சிட்டு வெளியே ஒட்டியாரும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி புத்தியை தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு மனுஷன் நம்ம வாயை நோண்டுவார். ஐயோ, நம்ம யாரையும் இனி பேசவே கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போதே அப்போ தான் வாயை தர என்னை வம்புலே அப்படின்னு பேசுவாங்க. ஐயோ, எதையும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு என்ன செய்வான்? அந்த இதை போடும்போது தான் அப்போதான் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும். போகவே கூடாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் நம்ம கால் அந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போகும். ஆமாவா இல்லையா? இதுதான் வெள்ளியை தேடும்போது, அதாவது புத்தியை தேடும்போது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அப்போ புத்தியை எப்படி தேடணுமா? வெள்ளியை போல நாடி புதையல்களை போல தேடுகிறது போல் தேடுவாயாக. புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். புத்தியை எப்படி நம்ம கூப்பிடணுமா? வாயை திறந்து கூப்பிடணுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கும் போது சத்தமாக ஏன் ஆராதிங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதில் ஒரு மேகம் நமக்கு நேராக திறக்கும். நம்ம பாருங்கள், யாருமே இங்கே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துங்க உட்காரல. இந்த எல்லாம் சொல்லுவாங்க, சபைனாலே ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. சீக்கு உள்ளவங்க தான் அங்கே உட்காந்துருப்போம், தேவை உள்ளவங்க தான் அங்கே உட்காந்துருப்போம். வரவங்க யாரும் எல்லாமே இருக்கிறதுனால வரல, ஏதோ என்கிட்ட ஒரு குறைன்றதுனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ இங்கே உட்காரும் போது சும்மா இப்படி உட்காந்தே இருந்தால் ஒன்றும் வாய்க்காது.
நமக்கு முதலாவது என்ன இருக்கணும்? புத்தி இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். யாருக்கு கற்றுக் கொடுப்பாரு? புத்தி உள்ளவனுக்கு தான் கற்றுக் கொடுப்பாரு. போதகத்தை வெறுக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கற்றுக் கொடுக்க மாட்டார். அப்போ புத்தி நமக்கு வரணும்னா என்ன செய்யணும்? வாயை சத்தமிட்டு, புத்தியை சத்தமிட்டு வாய் திறந்து அழைக்கணுமா? கர்த்தரை ஆராதிக்கணும், வேகமா கர்த்தரை துதிக்கணும். ஆமென் அல்லேலூயான்னு சொல்லும் போதே நம்ம ஆவி ஆத்துமா திறக்கும் போதே கர்த்தருடைய ஞானம் பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வரும். ஆமென் ஆமென். எங்கிருந்து இந்த புத்தி வரும்? எப்படி நம்ம இந்த புத்தியை கூப்பிடணும்னு சொல்லி படிச்சு, இந்த புத்தி எங்கிருந்து வரும்? வாசிப்போம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் அதே வசனம், அதே இதில் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து என்ன வருமா? அறிவும் புத்தியும். எங்கிருந்து புத்தி நமக்கு வரும்? கர்த்தருடைய வாயிலிருந்து நமக்கு புத்தி வரும். எப்படி அவருடைய வாயிலிருந்து புத்தி வரும் என்று சொன்னால், 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. பாருங்க, இப்ப நம்ம எந்த சம்பாத்தியத்துக்கு ஓடுறோம்? என் வீட்டு தேவையை சந்திக்கணும், என்னுடைய காடி தேவையை சந்திக்கணும், அனுதினம் என் வயிறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வயிற்றுக்காக நான் சம்பாதிக்க ஓடணும். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இதை எப்படி சம்பாதிக்க முடியும்? அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருக்கும்போது புத்தி நம்மிடத்தில் வரும். ஆமென். இந்த புத்தி எங்கிருந்து வரும்னு சொல்லப்படுகிறது வசனம்? கர்த்தருடைய வாயிலிருந்து. கர்த்தருடைய வாயிலிருந்து வரும்னா, ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது, இது எல்லாம் எங்கிருந்து வருகிற புத்தி? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற புத்தி. தொடர்ந்து வாசிங்கம்மா. அதை விடாதே அது உன்னை தற்காக்கும். பாருங்க, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு. பாருங்க, அதன் மேல் பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். அதன் மேல் என்னவா இருக்கணுமா? பிரியமாயிரு. சில நேரம் புத்தி அப்படின்னு சொன்னா, நமக்கு ஞானம் அதிகமாயிருச்சுன்னா நம்ம எப்படி தெரியுமாயிருவோம்? எனக்கு எல்லாம் நீ சொல்ல, இந்த பிள்ளைங்களா பேசிக்கோங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க. அப்படி இல்லை. இந்த புத்தி என்னவா? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணுமா? வாசிங்க. அதை விடாதே அது உன்னை தற்காக்கும். எது உன்னை தற்காக்கும்? புத்தியா? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்ம என்ன செய்யுமா? தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு. எது மேல் பிரியமா இருக்கணும்? நம்முடைய புத்தி மேலையா? நம்முடைய அறிவின் மேலையா? நம்முடைய அனுபவத்தின் மேலையா? இல்ல. எதன் மேல பிரியமா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். அதுதான் என்ன செய்யும்? நம்மள காத்துக்கொள்ளும். நமக்கு ஒண்ணுமே ஒருத்தரை பார்க்க போறோம்னு வச்சுங்க, நமக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியவே தெரியாது. நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு தெரியுமா தெரியாதானே? நமக்கு தான் தெரியும். அவர்கிட்ட போய் நிற்கும் போது தேவைக்கேற்ற வார்த்தைகளை ஆவியானவர் என்ன செய்வாரா? நம்முடைய வாயில வைத்து நம்மளை நடத்துவாரா? ஆமென் ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அவன் புத்தியை கேளாததினால், இந்த புத்தியை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையும் கேட்கலன்னா
கேளாதினால் மடிந்து, கேளாததினால் அவன் என்னவா மாறுவானா? மடிந்து. மடிந்துனா என்னது? செத்து. செத்து போவானா? தன் மதிக்கேட்டின் மிகுதியினால். தன் மதிக்கேட்டுனா என்னது? தன் மதிக்கேட்டுனா ஃபூல். மதிக்கேட்டுனா என்னது? ஃபூலிஷான ஒரு காரியத்தினால மயங்கி போவான். மிகுதியினால் ஃபூலிஷ் அவனுடைய வாழ்க்கையில் என்னவாயிருமா? பீக்கில் வந்துருமா. முட்டாள்தனம் அந்த பீக்கில் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆயிடுவான்? மயங்கி போவான். இப்போ அபிகாயில் தன் கணவருக்காக போய் கேட்டார் தான், ஆனால் நாபால் மாறி நிற்கணுமா இல்லையா? போவோம் 1 சாமுவேல் 25வது அதிகாரம். இவருடைய வாழ்க்கையில் அதாவது போய் தனக்காக தன் மனைவி பேசிட்டா அந்த ஒரு உணர்வும் இல்லை. நம்முடைய வேலையாட்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க நமக்கு நன்மை செஞ்சாங்களே, அவங்க நம்மக்கிட்ட வரும்போது நம்ம நன்மையாய் செய்யணுமே அப்படின்ற ஒரு உணர்வும் இல்லை. வந்தவனை மறுபடியும் தாவீதையும் தெரியாது, அவங்க அப்பாவையும் தெரியாது, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய் சொல்லி இந்த இருதயம் எப்படி இருந்துச்சு அவருக்கு? ரொம்ப ஹாஷாக இருந்துச்சு, மதிக்கேடாக இருந்துச்சு, முரடனா திராக்கிரதனுமா இருந்ததுனால இவனுடைய எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, நாபாலுடைய எண்டிங் வாசிப்போம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. இப்போ ஆபிகாயில் என்ன செய்கிறாங்க? தாவீதை பார்த்துட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தா வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து. நல்லா வாசிங்கம்மா. ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து. ராஜா வீட்டில் எப்படி ஒரு விருந்து நடக்குமோ அதற்கு ஒப்பான ஒரு விருந்து எங்க நடக்குது? அவன் வீட்டிலே நடந்தது. அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவர் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறுத்துமாயிருந்தான். அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். வெறித்தும் இருந்தா நல்லா குடிச்சிட்டு இருந்தாரு. ஆகையால் பொழுது விடியும் மட்டும். ஆகையால் அபிகாயில் என்ன சொல்றாரு? பொழுது விடிகிற வரைக்கும் சிறிய காரியமானாலும், சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமானாலும், பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஒன்னத்தையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. குடிகாரங்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? இருக்கா? மாறுமா? மாறாது. ஏதாச்சும் அவங்ககிட்டேருந்து ஒரு நன்மையான காரியம் வருமா? நிதானமாக வந்து தன்னுடைய வேலைக்காரன் பேசும்போதே அவனுக்கு நிதானம் இல்லாமல் பதில் சொல்லும் போது குடிகாரன் இடத்துல போய் அபிகாயில் ஒன்றும் பேசாமல் பொழுது விடிந்தது. பொழுது விடிந்த பிறகு நாபாலின் வெறி தெளிந்த பின்பு, நாபாலோட வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். நடந்த எல்லா காரியத்தையும் அபிகாயில் நாபாலிடம் அறிவித்த போது அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லால் போலானான். அவன் கல்லை போலானான். ஹல்லேலூயா. இந்த நாபாலுக்கு என்ன பேருடைய அர்த்தம் என்ன சொன்ன? ஃபூல். என்னது? ஃபூலா இருந்தா என்னவாகும்? செத்து மரித்து போயிடுவான். அந்த ஃபூலிஷ்தனம் போய் நம்மளை எது நமக்கு நன்மையாக இருக்கோ அதுதான் நல்லது. மற்றவங்க சொல்கிறது ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மரணம் நேரிடும். என்ன நேரிடும்? அது என்னது? நம்மளுடைய மூடத்தனம். என்னது? மூடத்தனம். நம்ம அபிகாயில போல மகா புத்திசாலியாய் மாற போகிறோமா, இல்லை நாபாலை போல மூடத்தனத்தில் இருதயம் எப்படி போனுச்சான்? அவனுக்குள்ளே செத்து ஒரு கல்லை போல மாறினானா 10 நாள் கழிச்சு 10 நாள் கல்லு மாதிரியே இருந்திருக்கான். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் வாதிப்பு 10 நாள் கல்லு போலே இருக்கான்ட்டான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் 10 நாள் வாதித்த பிறகு 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் கர்த்தர் புத்திமதியை சொல்லும்படியாய் கற்றுக் கொடுக்க வரும்போது நம்மளுடைய மூடத்தனம் என்ன செய்யும்? நீ சொல்கிறத நான் கேட்க முடியாதுன்னு சொல்லும்போது இருதயம் செத்து நம்ம எப்படி இருப்போமா? கல்லை போல் ரவுண்ட் அடிப்போமா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நான் உனக்கு கீழ்ப்படியணுமா? நான் உனக்கு அடங்கணுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இப்படின்னு இருக்கும்போது
இது என்னது? கர்த்தர் வாதிக்கிற நேரம். நீங்கள் நம்ம நினைக்கலாம் இது என்னுடைய ஞானத்தினால என்னுடைய புத்தினால செய்கிறேன்னு. இது கர்த்தரே வாதிப்பாராம். அந்த 10 நாள் கல்ல போல இருந்து 10வது நாள் செத்து போனான். சில நேரம் இங்கே மாம்சத்தில் மறிக்கல, ஆவியில் அநேகர் மறித்திருக்கிறோம். நம்முடைய சுபாவம் மாறணும். அபிகாயில் போகிற மகா புத்திசாலியாக இருக்கணும். ஆமென். மகா புத்திசாலியாகுனா யாருடைய போதகத்தை கேட்கணும்? தகப்பனுடைய போதகத்தை கேட்க வேண்டும். ஆமென். தகப்பனுடைய போதகம் எங்கேருந்து வரும்? அவருடைய வாயிலிருந்து வரும். அதை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு அதை கூப்பிடும்போது அதோடைய நம்முடைய அருகுக்கு வந்து நம்முடைய புத்திசாலியாய் மாற்றும். ஆமென். எல்லாரும் எழுந்த வண்ணமாய். கடந்த நாட்களில் யாராவது நமக்கு புத்திமதி சொல்லி நம்ம கேட்காம இருந்திருக்கிறோமா? நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு புத்திமதி சொல்லி நம்ம கேட்காம இருந்திருக்கிறோமா? நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு புத்தி சொல்லி நம்ம கேட்காம இருந்திருக்கிறோமா? யார் புத்தி சொல்லி, சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி, புத்திமதியை சொல்லும்போது முகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இருதயம் சில நேரம் நான் சொல்கிறத நீ சொல்லு, நான் கேட்டால் கேட்குறதும் கேட்காததும் என்னுடைய இருதயத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு நினைவு கூட வந்திருந்தா கூட இந்த நாளில் கர்த்தரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, சின்னவனை கொண்டு நீங்கள் எங்களை ஆண்டவரை உருவாக்குறீங்க. சின்னவனை கொண்டு பெரியவனை உருவாக்குவீங்க, பெரியவர்களை கொண்டு சின்னவர்களை உருவாக்குவீங்க. ஆண்டவரே அப்பா, யாராவது மூலியமாய் ஆண்டவரை நீங்கள் பேசுனதை நாங்கள் அலட்சியம் பண்ணியிருந்தா, நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்காம போயிருந்தா, அது உங்கள் வாயிலிருந்து வந்த போதகம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு புத்திமதியால் ஆண்டவரே, அதை நாங்கள் கேளாமல் ஆண்டவரே எங்களுடைய இருதய கடினத்தினால, இருதய ஆண்டவரே மேட்டிமையினால் அப்பா உங்கள் போதகத்தை நாங்கள் தள்ளியிருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்வோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, தகப்பனே எங்களை மன்னிங்க என்று சொல்லி வாயை திறந்து சத்தமாய் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எப்போ வாயை திறந்து புத்தியே நீ வான்னு நம்ம இடத்த கூப்பிடுவோமோ அப்போ தான் நம்ம இடத்துல கர்த்தருடைய போதகம் வரும். அப்போ தான் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். அப்போ தான் கர்த்தர் நம்முடைய ஆவியை திறப்பார். நம்முடைய ஆவி திறக்கப்பட்டே இருக்கணும். நம்முடைய ஆவி எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராய் திறக்கப்பட்டு இருக்கணும். கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஆவியை திறந்து வைங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உலாவ வேணும் ஆண்டவரே. நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு புத்திமதி கிடைக்கும். நீங்கள் வந்தால் தான் நாங்கள் மகா புத்திமானாய் மாற முடியும். நீங்கள் வந்தால் தான் ஆண்டவரே உங்களுடைய போதகம் எங்கள் ஜீவனுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்தால் தான் நாங்கள் போகிற இடத்துல ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை நடத்த முடியும். அந்த புத்திமதி ஆண்டவரே எங்களை தழுவிக்கொள்ளு ராஜா. நாங்கள் போகிற இடத்துல அது எங்களை கனம் பண்ணும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே எங்கள் ஆவியில் ராஜா நாங்கள் இருமாப்பா இருந்தோமானால் தயவாய் மன்னிங்க. எங்கள் ஆவியில் ஆண்டவரே மேட்டிமையா இருந்தோமானால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. யாரோடைய குறையை பார்த்து ராஜா நாங்கள் மேட்டிமையா இருந்தோமானால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை விட அவன் குறைவு, எங்களை விட அவன் பெரியவன் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்திருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ராஜா. எங்களோட வேலை செய்கிறவர்களை பார்த்து நாங்கள் எடை போட்டிருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ராஜா. தகப்பனே எங்களை மன்னியும் 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 ஆண்டவரே. நாவாளுடைய குணங்கள் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ராஜா முரடனாய் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பங்களில் நாங்கள் முரடியாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் முரடனாய் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே தீமையான எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் ராஜா நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற வேண்டும் என்கிற ஒரு இருதயம் சிந்தை எங்களுக்குள்ள இருக்கணும். நான் பெற்றதை பெறக்கூடாது என்கிற ஒரு இருதயம் எங்களுக்குள்ள இருந்ததே. ஆனா தயவா எங்களை மன்னியும் 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 ராஜா. தகப்பனே எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உமக்கு முன்பாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு
கொடுக்கிறோம். ஓ அபிகாயிலுடைய சுபாவங்கள் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அபிகாயிலுடைய சுபாவம் எங்களுக்கு வரட்டும் ராஜா. ஓ ஆண்டவரே, தன்னுடைய ஆண்டவரே தீமையான கணவனுக்கு கூட நன்மை செய்ய ஓ ராஜாவை நோக்கி ஓடினது போல ஆண்டவரே, அப்பா எங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஓ எங்கள் இருதயங்களை கர்த்தர் ஆண்டவரே சுத்திகரிங்க. எங்கள் இருதயத்தின் ஆழங்களை சுத்திகரிங்க ராஜா. ஓ இருதயம் ஆண்டவரே உமக்கு முன்பாய் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ எங்கள் ஆண்டவரே, பிறப்பின் நாளிலிருந்து ஓ இந்நாள் வரையில ஒரு மனுஷனுக்கு கூட நாங்கள் தீங்கு நினைத்திருந்தா ஓ அவைகளை எங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருங்க. ஓ தயவாய் அதை மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆவியானவரே. ஓ ஷபன மம மரியாந்தனர பாபா, ஓ ரியாந்தனர பாபா, என்னால மற்றவனுடைய ஓ ஆசீர்வாதம் கெட்டு போயிருந்தால் தயவாய் மன்னிங்க. என்னால மற்றவனுடைய செழிப்பு வராமல் போயிருந்தால் தயவாய் மன்னிங்க. ஓ என்னால மற்றவனுடைய இருதயம் காயப்பட்டு இருந்தால் தயவாய் மன்னிங்க. ஓ என் நிமித்தம் ஆண்டவரே ஓ மற்றவர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் இருந்திருந்தால் ஓ அந்த சுபாவங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆவியானவரே. ஓ மன்னிங்க ராஜா, ஓ மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆவியானவரே. பரிசுத்தரே எங்களை மன்னித்து மறுபடியுமாய் ஆண்டவரே தகப்பனுடைய போதகத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஓ மறுபடியுமாய் தகப்பனுடைய போதகத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஓ உங்க வாயிலிருந்து போதகம் இன்னைக்கு எங்களுக்கு வந்ததுக்காய் நன்றி ராஜா. ஓ உங்க புத்திமதிகளை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்ப கிருபை பாராட்டுகிறதுக்காய் நன்றி ஆவியானவரே. ஓ ஷபன மம மரியாந்தா, ஓ ரிபன மம, நன்றி ஆண்டவரே. ஓ எங்களை ஆண்டவரே கழுவி சுத்திகரித்ததுக்காய் நன்றி. ஓ எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி. இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.